என்ன இப்படி உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது புருஷனும் குழந்தைங்களும் இருக்கும்போது ஊட்டிக்கு போறது எங்கேயுமே என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து மேகலா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு 3 வருஷமா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. எப்படி காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட இருந்த தொடர்பு இப்போ தெரிய வந்தது. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எதனால உங்களுக்கு டவுட் வந்தது? திருநெல்வேலி போறதா சொன்னாங்க. ஆனா அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது வந்து 12ஆம் தேதி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு 8ஆம் தேதி கிளம்புறதா சொன்னாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி எங்கம்மா இருக்குன்னா கோயில் இருக்கேன் அப்படின்னு. எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் வெளியே நின்று பேசினிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பேசிட்டேன் இப்பயாச்சும் நம்புறீங்களா? அப்ப நீ பேங்க்ல தானே இருக்கேன். புதன்கிழமை ஃபோன் பண்ணேன், வண்டி ரிப்பேரு அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சுன்னா இன்ஜின் புகை வந்துச்சு, அங்கங்கே புகை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துலடா எங்க அப்பா. புதன்கிழமை மதியத்தோடு அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல, மொபைல் சுவிட்ச் ஆஃப். புதன் வியாழன் பண்ணவே முடியல. போன் விவகாரம் ஏதாவது இருக்கா உங்களுக்குள்ள? போன் விவகாரம் நிறைய இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள நிறைய சிம் கார்டுகள் பரிமாறி இருக்காங்க, நிறைய நம்பர் வாங்கியிருக்காங்க. போடி போக்கத்தவள ஊரு பூரா நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. நான் திருப்பதி போனது சனிக்கிழமை மதியானம், பையனை கூட்டின்னு போனது. ஆனா இந்த செல்லுலேருந்து சக்கரவர்த்திக்கு கால் போயிருக்குது நைட் 9:30. சொன்னாலே அவ வீட்டில் எல்லாரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்கண்ணா. நீ எவ்வளவு திருப்திப்படுத்த போயிட்ட? அன்னைக்கு நைட்டு மேகலாதாவுக்கு சக்கரவர்த்தி ஃபோன் பண்ணிட்டு அதே கொளுத்தங்கர வழியாக வந்திருக்கான், உள்ளே வந்திருக்கிறான், வீட்டுக்கே வந்திருக்கிறான், அதுவும் போக என் பெட்ரூமுக்கே வந்திருக்கிறான். அதுக்கு என்ன ஆதாரம்னா சக்கரவர்த்தியோட வாட்ச், செட்டோட சாவி. இது எப்படி அந்த ரூமுக்கு என் பெட்ரூமுக்கு வந்தது? மாட்டிக்கிட்ட பங்கு. இவர் தான் சக்கரவர்த்தியா? இவர் தான் சக்கரவர்த்தி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எனக்கு காது ஆப்ரேஷன், 2 காது ஆப்ரேஷன் பண்ணதுனால இந்த காது சரியா கேட்காது. இந்த சந்தர்ப்பத்தை இவங்க நிறையவே பயன்படுத்திக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எனக்கு தெரிஞ்சு 2 தடவை வந்திருக்காங்க, தெரியாம எத்தனை தடவைன்றது ஆண்டவன். நீங்களே கேளுங்க. என்ன பண்ண சார்? இது உங்க வாட்ச் இல்ல, உங்க மனைவி வீட்டு விசாரிச்சோம். உங்களுக்கு வாட்ச் கட்டுறது பழக்கம் உண்டு. உங்க ஷெட் சாவி கொஞ்ச நாள் முன்னாலே தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. உங்களுக்கு மேகலாக்கு என்ன கனெக்ஷன்? ஜஸ்ட் தெரியும். அது என்ன ஜஸ்ட் தெரிஞ்சா இவ்வளவு ரெக்கார்ட் இருக்கு? தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. சாவியும் வாட்ச் அவங்க பெட்ரூமுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன பழக்கம்? அந்த அளவுக்கு எல்லாம் பழகல மேடம். அப்புறம் எப்படி போச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? 8ஆம் தேதி எதுக்கு ஊட்டிக்கு போனீங்க? ஊட்டிக்கு எல்லாம் போல. வேற எங்க போனீங்க? எங்கேயுமே போல. இதுக்கு போய் சொல்றீங்க, மாட்டிக்கிட்டீங்க. இல்ல நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் இல்ல சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. அவர் அத்தனை ப்ரூஃபோட வந்திருக்காரு. என்னத்த சொல்றது? இனி என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. 9:56 7 செகண்ட் வரைக்கும் ப்ரூஃப் வச்சிருக்காரு. புள்ளி விவரமா சொல்றாரு. மானம் கப்பல் ஏறிடும். என்ன நம்பர்ல கூப்பிட்டுருக்கீங்க? எவ்வளவு காசு விவகாரம் நடந்திருக்கு? என்ன வண்டியில வெளியே போனீங்க? எப்ப நீங்க கடைக்குள்ள வந்தீங்க? அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. சக்கரவர்த்தி, எத்தனை மணிக்கு நீ என் வீட்டுக்கு வந்த? எத்தனை மணிக்கு நீ போன? நான் வரல, வீட்டுக்கு வரல. சரி, நீ வரலன்னா அப்போ உங்க கடிகாரம் சாவி மட்டும் கால் மணிச்சு நேரம் வந்துச்சு என் பெட்ரூமுக்கே. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ஏய், பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குறா. ஏன்டா பச்சை பொய் பேசுற? ஓப்பனா பேசுற? நீங்க எதுக்கு வைஃபோட ஃப்ரெண்ட் எல்லாம் பேசுறீங்க நைட் 11 மணிக்கு? அவங்க ஃபோன் பண்ணாங்க மேடம். எதுக்கு பேசுறீங்க நீங்க? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் ஒன் வேல போயிட்டு இருக்கா, நீ ஐ வேல போயிட்டு இருக்கியா? பூசி மருந்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குளுக்கோஸ் போட்டு 2 நாள் தான் அது வீட்டுக்கு வந்து. ஏன் பூச்சி மருந்து சாப்பிட்ட? பூச்சி மருந்து குடிச்சிட்டாயா? சரி வீடு வேற மருந்து வாங்கிக்கலாம். இவர் அசிங்கப்படுத்த தாங்க முடியாம சாப்பிட்டேன். இருக்கக்கூடாது. என்ன அசிங்கப்படுத்தினாரு?
நாங்க கோவிலுக்கு போனோம் மேம். நீங்க கோவிலுக்கு போல ஊட்டிக்கு தான் போனீங்க சொல்லிட்டாரு அவரு. ஐயோ ஐயோ யார் உங்க ஃப்ரெண்டு? கௌரின்னு மேம். அப்புறம் அவங்களோட பக்கத்து கிடக்காரு பையன் மேம், அவங்களோட நாத்தனாரு, கார் டிரைவர், நாங்க 5 பேர் தான் மேம் போனோம். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயக்கா அது யாரு? நாத்தனார் எல்லாம் வராங்க வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க மேம். அவங்க அங்க போயிட்டு ஆற்காடு போனப்பதான் தெரியும் இவங்கெல்லாம் வர்றது. சரின்ட்டு கோவிலுக்கு தானே போறோம், யார் வந்தா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம் மேம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. போய் சொல்லக்கூடாது. இவங்க கூப்பிடல, இவங்க தான் மேடம் ஃபோன் பண்ணாங்க. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா கௌரி நீ ஃபோன் பண்ணியா இல்லையா? ஆமாங்க மேம். ஏன் போய் சொன்னேன் ஃபோன் பண்ணலன்னு? மேம் நான் தனியா இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணீங்களாங்க. நான் கூட தனியா இருந்தியா கூட்டத்தோட இருந்தியா எல்லாம் கேட்கல. நான் இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லையா கேட்டப்ப இல்ல சொன்னேன். நான் அப்படி சொல்லேங்க மேம். நான் கூப்பிட்டது வந்து நான் அவங்க பக்கத்து வீடு, இவங்களது அந்த பொண்ணோட பக்கத்து வீடு. அதான் போதும்மா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? நான் காஞ்சிபுரத்துல. எதுக்கு? நாங்க இங்கிருந்து இவர் வராது, வீட்டுக்கு வராது அப்படின்ட்டு இவர் ஃபோன் பண்ணாரு மேம் எங்க வீட்டுக்காரு. நீ வந்தனா பணத்தோட தான் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு அதுல இருந்து பணம் கட்டிட்டு இருக்க. பணம் எங்க? பணம் வந்துட்டு நீ எதுக்கு இவ்வளவு காசு டிரான்சாக்சன் பண்ற? 6 லட்சம் 10 லட்சம் எல்லாம் என்னத்துக்கு மேம்? என்ன லட்சம் கணக்கு? என்னத்துக்கு மேம் சொல்றீங்க? நானே பெரிய நடிகன், என்கிட்ட நடிச்சு காட்டியா? உன் வீட்டுக்காரருக்கு ஒரு 25 கேள்வி எழுதி வச்சிருக்காரு, உங்கள்ட்ட கேட்கணுமா? கேட்கட்டும் சொல்லவா? கேட்கட்டும் மேம். உண்மையை சொல்லுவீங்களா? சொல்றேங்க மேம். உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க? ஊட்டிக்கு யார் யாரு போனீங்க? நானு, அப்புறம் மேகலா, அப்புறம் கௌரி, ராஜேஷ். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? விஜய் இதெல்லாம் ஒரு அவங்க போனாங்களா மேம்? வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். என்ன இப்படி எதிர்க்க நானும் கேக்குறேன். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது? புருஷனும் குழந்தைங்களும் இருக்கும்போது ஊட்டிக்கு போறது எங்கேயுமே உனக்கு ஏன் அப்படி ஒரு ஆசை வந்தது அவங்க கூட கார்ல போனான்னு? ஆசை இல்லைன்னாச்சு பசி. அன்னைக்கு வந்து காலையில வாயில மூங்குல ரத்தம் அழகாஸ்டாரு மேம். நீ தாண்டி பச்சை, நீ தான் அவளை சொல்ற. என்ன பண்ண அரளியில குடிச்சிட்டு மேம் நான் போயிட்டு. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையல. பேசல சொன்னா, முதல்ல கூப்பிடல சொன்னா, தனியா கூப்பிடல சொன்னா, போய் சொல்ற நீ உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. என்ன சரி, அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா ஏத்துப்பீங்களா? சான்ஸே இல்லை மேடம். நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். எந்த பொய்யும் சொல்ல மேம், நம்புங்க மேம். நிச்சயமா நீ போய் மனுஷனுக்கு சொல்ற. 2 விஷயம் முக்கியம் மேடம். எங்க கிட்டே 10 வாட்டி நீ போய் சொல்லியாச்சு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். விஜய் சொன்னாரு, இந்த பையன் சொன்னா, அப்புறம் நீ பேசி இருக்க, 11 மணிக்கு அவரை கூப்பிட்டு இருக்க. 12 மணி ராத்திரிதான் பக்கம் வா புள்ள. முதல்ல சொன்னா கூப்பிடல மேம் அவரை, நான் போன் பண்ணல. மறுபடியும் போய் போதும் மேடம், சொல்ல. தேவையில்லாத விஷயத்தெல்லாம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? லேடிஸ வந்து கவர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி நிறைய காசு பண்ணலாம் சொல்லி அவங்கள தப்பான விஷயங்கள்ல கொண்டு போய் விடுறது. நிறைய போறான்டா. இந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கான்னு நம்ம சொல்லல, ஆனா நிச்சயமா போய் சொல்றா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். ஆண்கள் தப்பு பண்ணும்போது நம்ம எவ்வளவு கேள்வி கேட்கிறோம், அது மாதிரி பெண்கள் தப்பு பண்ணாலும் நம்ம கேட்டுதானே ஆகணும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். நிச்சயமா அவ அந்த ட்ரிப்பு போயிருக்கா. அந்த விஜய்ங்கிறவரு சொன்னாரு, இப்படி நாங்க ஊட்டிக்கு போனோம்னு முதல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த பொண்ணு இங்க இருக்கா தெரிஞ்சதும் மாத்திக்கிட்டாரு. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு. தெரியாதவங்க ஒருத்தரோட, அதுவும் 2 ஆம்பளைங்களோட இந்த 2 பொண்ணுங்க ஏன் போனாங்க? அதுவும் கார்ல, அதுவும் நைட் டிராவல்.
ஒருவேளை அந்த பொண்ணு உண்மை சொல்லியிருந்தான்னா அவர் ஒத்துன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்லல. அவங்க புருஷன்ட்ட சொல்லியிருக்கோம். இந்த நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறுபடியும்